ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லாருமே நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்த செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, கடலை நோக்கி நாம் கல்லெறிந்தால் கடலுக்கு வலிப்பதில்லை, மாறாக கல்தான் காணாமல் போகும். அதே போன்று விமர்சனங்களை கல்லாகவும் நாம் கடலாகவும் இருப்போம் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு நல்ல விமர்சனங்களும் இருக்கும், கெட்ட விமர்சனங்களும் இருக்கும். ரெண்டுமே கலந்தது தான் வாழ்க்கை. வெயில் இல்லாமல் இருளோட அருமை தெரியாது, இருள் இல்லாமல் வெயிலோட அருமை தெரியாது. ஸோ நம்ம வாழ்க்கையிலே வந்துட்டு 2 பங்காக தான் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த விமர்சனங்களை கண்டு அஞ்சாமல் துவண்டு போகாமல் பின்வாங்காமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போதே நம்ம முன்னுக்கு வர்றதுக்கான அறிகுறி நமக்கு தெரியும். ஸோ விமர்சனங்களை கண்டு அஞ்ச வேண்டாம். நம்ம என்றைக்குமே கடலாக இருப்போம், எதையுமே கடந்து போவோம். அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆத்தாடி, என்னடி சொல்கிற? இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு போயிருக்காளுகளா? எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. அவன் வேற அங்கே ராத்திரி பகலாக தேடிக்கிட்டு இருக்கான். எங்கே இருக்காக என்ன ஏதுன்னு ஒரு தகவலும் தெரியல. நானும் ஃபோனு பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃபோனு சுவிட்ச் ஆஃபு நாட் ரீச்சபிள்னு தான் வருதே தவிர என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலை. ஊர் உலகத்தில் எல்லார் கண்ணையும் நீ உள்ளே விட்டு ஆட்டுவ. இன்னைக்கு வாங்கனாலே வரல விட்டு ஆட்டுறதுக்கு உனக்கு மருமவன் ஒருத்தி வந்திருக்கா பாரு. அப்பயே இது மூஞ்ச பார்த்தோன்னே நான் சொன்னேன். கேட்டானா உன் பையன்? கட்டுனா இவளைத்தான் கட்டுவேன், ஆட்டமா ஆடி அவரைக்கா அறுத்துட்டான் போ. இனி அவளைத்தான், இனி ஒன்றும் பண்ண முடியாது. உன் குடும்பத்துக்கு வந்திருக்கா பாரு. இனி அவளுக்கு ஏதோ ஒன்று ஆகிப்போச்சுன்னு வையே, நாளை பின்ன உன் பையனை தேடிக்கிட்டு போனேன். அதுவும் இல்லாமல் உன் பையன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான், அதனால் ஏதோ பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லி ஊர் உலகத்தில் கண்ணு காது மூக்கு வச்சு இல்லாத பொல்லாதெல்லாம் பேச போகுதுடி. எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குற அளவுக்கு பண்ணிட்டீங்க போங்கம்மா. நீயே இப்படி பேசுகிற? ஏற்கனவே நாங்கள் பயந்து போய் இருக்கோம். அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு இதில் நீ வேற எரியறத்தில எண்ணெயை ஊத்துற மாதிரி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அடியே, நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குடி, சாஸ்திரம் பாராத வீடும் சமுத்திரம் பார்த்த வீடும் தருதுறோன்னு. அந்த மாதிரி எந்த கன்றாவியும் பார்க்காம பொண்ணு எடுக்கிறேன்னு உன் பையனுக்கு பொண்ணு எடுத்து இப்போ எங்கே நின்றுருக்கு பாரு. இன்னும் என்னென்ன கன்றாவியெல்லாம் இந்த வீட்டில் நடக்க போகுதோ தெரியலை எனக்கு. ஊர் உலகத்திலேயே அவருக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. அந்த மரியாதைலாம் போகிற அளவுக்கு ஆகிப்போச்சுமா. என்ன போகிற அளவுக்கு? ஏற்கனவே தான் போயிருச்சே. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு உன் புருஷனுடைய தலைவர் பதவி அது போச்சு. அதுக்கப்புறம் உன் பையன் உன்னை விட்டு அங்கே போய் உக்காந்துருக்கேன். இப்போ வீட்டுக்கு இங்கே இப்படி கல்யாண மண்டபத்தில் மான மரியாதையே போச்சு. இனி எல்லாம் போச்சு, அம்பிட்டுதான். இனி ஜெயிலு கம்பி மட்டும்தான் என்னால. இன்னும் அதுவும் ஏறுற அளவுக்கு பண்ணிவிடுவீங்க போங்க. ஏம்மா, நீ வேற பயமுறுத்தாதம்மா. ஏந்தா இந்த சாமியார் இருக்கார்ல, அவருக்கு வேணா ஒரு ஃபோன் போட்டு என்ன ஏதுன்னு கேட்டு பாரு. அவங்க பாதுகாப்பாக தான் இருக்காங்களா, எங்கிட்டும் மாட்டி இருக்காங்களா, எதுவும் பிரச்சனையா வம்பா என்னான்னு இந்த சாமியாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவர் சோழி விட்டுறதுல சொல்லிவிடுவார்ல. கொஞ்சம் ஃபோன் போட்டு என்ன ஏதுன்னு கேட்டு சொல்றியா? அவர்கிட்ட போய் நான் அதெல்லாம் சொல்ல முடியாதடி. அம்மா, எது எடுத்தாலும் அவர்கிட்ட தான் ஓடுவேன். என்னனாலும் அங்கே தான் ஓடுவேன். இதை மட்டும் கேட்டு சொல்ல முடியாதா? ஆபத்து நேரத்தில் தெரிஞ்சவன் தான் உதவி செய்ய மாட்டான். இப்படி நீயே எனக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு இருக்கிற. கேரு, நான் ஒன்று சொன்னேன், நீ கோவப்படாத. நான் உன் பையன் இப்படி இந்த பிள்ளைய தான் கட்டுவேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்ன உடனேயுமே சாமியார்கிட்ட சொல்லி சோழி உருட்டி பார்க்க சொல்லிட்டேன். அவர் சொன்னார், இந்த கல்யாணம் நிலைக்காது, கோர்ட்டு கேஸ் ஏறுற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது, பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னா மான மரியாதை போய் குடும்பம் கடனாளியாக பட்டு நடுத்தரவில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டாரு. அந்த ஒரு இதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். உன் பையன்தான் உடனே நான் கட்டுனா அவளை தான் கட்டுவேன்னு சொல்லிவிட்டான். அப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்போ அவர் சொன்னது எல்லாம் நம்ம வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆத்தடி,
என்னம்மா சொல்ற? என்னென்னமோ சொல்லி குண்டை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க. இங்க பாரு, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை தானே. நீ ஏன் வாய்க்கு வந்தபடி அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காத. ஏற்கனவே நாங்கள் பயந்து போய் கிடக்குறோம். நேற்று ராத்திரியிலேருந்து அவரும் ஒருவா சாப்பிடல, நானும் சாப்பிடல. எங்கள் 2 பேத்துக்கு கையங்காலே ஓடலை. இவர் அவங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அங்கே ஃபோன் போட்டு இந்த மாதிரி பார்த்தீங்களா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீ வேற. அடியே, உன் மேலே சத்தியம்டி, உங்கள் ஒப்பை மேலே சத்தியம். நான் உண்மையை தான் சொல்கிறேன், பொய்ய ஒன்றும் சொல்லலை. சாமியார் இதை தாண்டி சொன்னா அப்படி ஒரு 3 வருஷத்துக்கு நேரம் சரியில்லாமல் பொல்லாப்பா இருக்கு. அந்த 3 வருஷத்தை கடக்கிறதுக்குள்ள 1000 பிரச்சனை வரும். இந்த 1000 பிரச்சனையும் பார்த்து தான் அவங்க வாழ முடியும். இந்த 3 வருஷத்தில் அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சேருறது ரொம்ப கஷ்டம். சேர்றதுக்கு வாய்ப்புன்றது இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த 3 வருஷத்தை பல்ல கடிச்சுக்கிட்டு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்படி. ஏம்மா, இதை முதல்ல சொல்லியிருந்தா நான் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருப்பேன்ல. ஆமாம், நிறுத்தி கிழிச்சிருப்பேன். அதான் மணமேடையில் வச்சு குவா குவான்னு தான் நிறுத்தி தள்ளிட்டானே உன் பையன். ஐயோ ஆண்டவா, எனக்கு தலையே சுத்துது. ஏம்மா, இப்போ அவளுக்கு எங்கே தான் இருக்காளுகளான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுமா, என்னால் முடியலை. சரி இரு, அந்த ஆளுக்கிட்ட கேட்டு சொல்கிறேன். சின்ன பிள்ளை வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சரியா போச்சு இந்த வீட்டுக்கு. ஆண்டவனே, என்ன இந்த அம்மா இப்படி சொல்லிட்டு போகுது. அவர் சொன்னா எல்லாம் சரியா இருக்குமே. ஆனால் இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ பொல்லாத நேரம் இப்படி குடும்பத்தையே போட்டு ஆட்டி படைக்குது. 3 வருஷம். ஐயோ ஆண்டவனே, நினச்சி கூட பார்க்க முடியலையே. இப்போ என்ன பண்ணுறது? அவ ஏதோ ஒன்று அவ கிடைச்சா போதும்னு இருக்கு. தூக்க வேற கண்ணை கட்டுது. நேத்துலேருந்து ஒரு பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் திடீர்னு ஊரே சுற்றிட்டேன். எங்கே இருக்காங்க, என்ன ஆனாங்கன்னு ஒன்றும் தெரியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. சி மாப்பிள, அட வாயா மாறா. என்னடா, என்ன ஆச்சு? தேடி பாத்தியா இல்லையா? ஏய், தேடி பார்க்காமையாட இருப்பேன். என்னடா கண்ணு முடியெல்லாம் உள்ள போய் கிடக்குது? என்ன கண்ணுல கீழே கருவளையும்? என்னடா ராத்திரியில ஒரு புட்டு கூட தூங்கலையா நீ? எங்கடா தூங்குறது? இவ்வளோ பெரிய சிட்டியில் 2 பேர் வந்திருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு இன்ன வரைக்கும் ஒரு தகவலும் இல்லை. ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ஃபோனு சுவிட்ச் ஆஃப் எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலடா. அதான் ராத்திரி முழுக்க எல்லா பக்கமும் சுற்றி வந்துட்டேன்டா. ஒரு இடத்துலையும் ஆளே இல்லை. இப்போயே என்னால் வண்டி ஓட்ட முடியல. ஒரு மாதிரி கிறக்கமாக ஆயிடுச்சா, தலையெல்லாம் வேற சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் முகத்தை கழுவிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் போய் தேடுவோன்னு தான். ஓ, என்னடா இது? எங்கிட்டா போனாங்க? தெரியலையடா, வீட்டிலேருந்து கிளம்பும்போது இங்கே வரேன்னு தானே சொல்லியிருக்காங்க. ஏய், ஒருவேளை இங்க வரேன்னு சொல்லிட்டு வேற எங்கிட்டும் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொந்த பந்தம் யார் வீட்டுக்காவது ஃபோன் போட்டு என்னன்னு கேட்கலாம்ல? அதெல்லாம் கேட்காம இருப்பேனாடா. ஆல்ரெடி அப்பாட்ட சொல்லிட்டேன். அவர் அங்கங்கன்னு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் எங்கேயும் இல்லையாமா. பஸ் ஏறி வந்தாங்களாமா. இங்கே தான் சென்னை பஸ்ஸுன்னு ஏறி வந்திருக்காங்க அப்படின்னாங்களாம். என்னன்னு தெரியுது, எந்த பக்கம் போயிருக்காங்கன்னு தெரியலையே. அதுதானே பெரும் பிரச்சனையா இருக்கு இப்ப. எனக்கே மண்டை மூலையே வேலை செய்யலடா. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றானா என்ன பண்ணுறது? அவங்க சொந்த மதத்துக்கு எப்படி பதில் சொல்கிறது? என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியலடா. ஒரே கஷ்டமாக இருக்குடா. ஏய் மச்சி, என்னடா சின்ன பிள்ளை கணக்கா அழுதுட்டு இருக்க? டே, அவளை அப்பையிலேருந்து நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணேன்டா. அவள் தானே எனக்கு எல்லாமாவே இருந்தா. அப்படியேப்பட்டவளுக்கு ஒன்றுன்னா நான் எப்படி தாங்க முடியும்? கல்யாணத்துக்கு அப்புறம் கோபம் தாபல இருக்கிற ஒன்று தான்டா. அதுக்குன்னு அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது? அவதாண்டா எனக்கு உலகமே. இன்னைக்கு என் குடும்பம் இப்படி இருக்கு. அவ வந்ததுனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு யாரும் அவளை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்னு தாண்டா அங்கிருந்து இங்க வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கேன். அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் அவளுக்கு ஒத்தையில விட்டுறக்கூடாதுன்னு தாண்டா எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கடன் நினைச்சு அவளை நல்லபடியா வச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி வருவான்னு நினைச்சு கூட பார்க்கலடா. அவளுக்கு நான் இங்க வந்து வேலை செய்யறதே பிடிக்கலடா.
நான் என்ன பண்றது? குடும்ப கஷ்டம், வேற எந்த ஒரு இது எனக்கு தெரியல. இதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாதது தாண்டா வந்தேன். ஆனா இப்படி வருவான்னு நினைச்சு கூட பார்க்கலடா மச்சான். அவன் மட்டும் கிடைக்கலன்னு வைய, என்னால வாழலடா. டேய் பங்காளி, என்னையா இப்படி போய் வருத்தப்பட்டு இருக்க? சங்கடமா இருக்குடா, அப்படிலாம் பேசாதடா. இல்ல மச்சான், அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காதுடா. விரும்பி கல்யாணம் பண்ணிட்டேன்டா. வலிக்குதுடா மனசு. இங்க பாரு, எப்படியா இருந்தாலும் இன்னைக்குள்ள தேடி கண்டுபிடிச்சிடலாம், சரியா? நான் இன்னைக்கு லீவ் போட்டேன், ஹெச்ஆர்ட்ட சொல்லிட்டேன், சரியா? நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாத. ம், நைட் ஷிஃப்ட் முடிச்சு வீட்டுக்கு போன பசங்க எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி தேடணும்டான்னு. அவன் அங்கங்க தேடுறேன்னு சொல்லிட்டான். போட்டோ எல்லா பக்கமும் அனுப்பியாச்சு. எந்த பஸ் ஸ்டாண்டையும் விடக்கூடாதுன்னு மொத்த பக்கமும் தேட சொல்லியாச்சு. நீ வருத்தப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். ம், நீ முதல்ல சாப்பிடு, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ எதா இருந்தாலும் பார்க்கலாம். இல்ல மச்சான், அவ கிடைக்க நான் சாப்பிட மாட்டேன்டா. ஏய் அல்லாதுடா, சங்கட்டமா இருக்குடா. சரிடா, ஏதோ ஒண்ணு பாப்போம்டா. சரி, வருத்தப்படாத, தேடலாம். உமா, எங்க இருந்தாலும் வந்துடும் உமா. வராம மட்டும் இருக்காத. உன்னை நினைச்சு என் மனசு வேதனையா இருக்கு உமா. நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது உமா. வந்துடு உமா. ஒரு தடவை நான் ஃபோன் பண்ணது எடுத்துட்டீங்கன்னா கூட போதும், எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப்ல கிடக்குது. என்னங்க இப்படி சொல்றீங்க? நாங்களும் எல்லாத்துக்கும் சொல்லணும். நான் இப்படி திடுதுப்புன்னு 2 நாள்னா நாங்களும் கொஞ்சம் காசு புரட்டணும், ஜாமான் சட்டு வாங்கணும், வைக்கணும். இப்படி சொன்னா எப்படி? அதானுங்க, நாங்களும் எங்கள் பிள்ளைங்களுக்கு எதுன்னு செய்ய வேணாமா? இப்போ அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு அது செய்யலை இது செய்யலைன்னு சொல்லுவீங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சொன்னபடி சொன்ன தேதியிலே வச்சுக்கலாமே. அம்மா, உங்களோட வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது. நான் உங்களுக்கு சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போது அவன் என்ன சொல்கிறான்னா, பையன் அவசரப்பட்டு நம்ம செலவு பண்ணி ஊராரில் வர வச்சு எல்லாமே பண்ணனாலும் வர்றவங்க சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டா போவாங்க. அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குங்களா? அதனால தான் அதெல்லாம் எதுவும் வேண்டாம், சிம்பிளாக நம்ம அவங்க போதும், வேற யாரும் கூப்பிட வேணாம், கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க பார்க்குறேன். இவர் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. காவியா வாசு விஷயம் ஊருக்கே தெரியும். கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலும் வர்றவங்க வாழ்த்திட்டு போனாலும் அதை இதுன்னு சொல்லி மாப்பிள்ளை மனசை மாற்றி விட்டாருன்னா அப்புறம் காவியா வாழ்க்கையே போயிடும். அதுவும் ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இங்க பாருங்க, இப்படியெல்லாம் அவசரமெல்லாம் கல்யாண விஷயத்துல பட முடியாதுங்க. நான் இந்த மாதிரி அவசர விஷயத்துக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். எப்பயும் போல ஒரே மாதிரி பண்ணிக்குவோம். இந்த அவசரப்பட்டு கல்யாணம் பண்றதுல நமக்கு சுத்தமா பிடிக்காது. நான் எத்தனையோ படங்கள்ல பார்த்திருக்கேன். இப்ப அவசரப்பட்டு பண்ணிட்டு கடைசியில பிரச்சனைன்னு கிடக்கிறது, அதுல நமக்கு ஒத்து வராது. அடியே என்னடி உன் புருஷன் வாட்டிக்கு இப்படி கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? அப்படி ஐயோ, என்ன சொல்ல போகிறாங்கன்னே தெரியலையே. ஏக்கா என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க? அதுக்குன்னு இப்படி திருதுப்புன்னு கல்யாணம் பண்ணா கையில மடியில ஒன்றும் இல்லாமல் என்னக்கா பண்ண முடியும்? பைத்தியக்காரி, நம்ம ஊர்க்காரவங்களை பற்றி தெரியாது, வாழ்த்துற மாதிரி வாழ்த்திட்டு அதை இதன்னு ஏற்றி விட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம காவியா வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும். ஏற்கனவே அந்த வாசு பிரச்சனை ஊர் முழுக்க தெரியும். மாப்பிள்ளை தம்பி 2 நாளில் கல்யாணத்தை வைக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குடி, இல்லாமல் இந்த விஷயம் நடக்காது, சரியா? அதுவும் நம்ம மாப்பிள்ளைக்கிட்ட என்ன ஏதுன்னு பேசிக்குவோம். இப்போதைக்கு அவங்க அப்பாவுக்கு எதுவும் தெரியாது போல இருக்குது. அந்த தம்பியும் சொன்னார், எங்கள் அப்பா கிட்ட இந்த வாசு விஷயத்தெல்லாம் நான் சொல்லலை, சொன்னால் அவர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டார், அப்படி இப்படின்லாம் சொன்னா அப்படி. அதனால் ஏதோ ஒரு காரணம் இருக்குது, பொறுமையாக இரு, சரியா? வாயை வச்சுக்கிட்டு நான் பேசிக்கிறேன். நம்ம ஊர்க்காரங்க வர்றவங்க வாசுவை பற்றி ஏதாவது சொன்னால் அப்புறம் காவியாவை தப்பாக நினைப்பாங்கல்ல. அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குடி, புரிஞ்சுக்க. தம்பியே, அவர் சொல்ற மாதிரி சிம்பிளா பண்ணிக்குவோம். என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க? சிம்பிளா பண்ணுவோன்னு 4 பேரை கூப்பிட்டு வச்சு பண்ணாதான் நாளை பின்னாடி கல்யாணத்துல ஒரு பிரச்சனைனா கூட, ஏன் நீ என்னை நம்ம யாரையோ கூப்பிட்டா வருவாங்களா? என்ன சொல்லுவாங்க, நீ கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டியா, இப்போ உன் பிள்ளைக்கு பிரச்சனை எங்க கிட்ட வந்து சொல்ற அப்படின்னு பேச மாட்டாங்க. ஏ தம்பியே, இங்க பாருடா,
அவர் சொல்கிறபடி நம்ம ரெசிஸ்டர் பதிவு பண்ணிக்குவோம். அப்படி பதிவு பண்ணிவிட்டோம்னா யார் என்ன சொல்ல முடியும்? அது பேசும்ல. அதைத்தாம்மா நானும் சொல்றேன். உங்க பொண்ணு வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை, என் பையன் வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். எங்க அவர் சொல்கிறதும் சரிதான், அக்கா சொல்கிறதும் சரிதான். ரெசிஸ்டரே பண்ணிக்கலாங்க. என்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நீங்க சொல்ற மாதிரி ரெஜிஸ்டரை பண்ணிடுவோம். அம்பிட்டு தான் விடுங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படியே பண்ணிடுவோம், விடுங்கய்யா. ஐயோ அப்பா, இப்போதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. ஐயோ, எவன்டா இந்த வேலையெல்லாம் கண்டுபிடிச்சது? அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், அம்புட்டு தான். கம்முனுச்சு அவனேன்னு வீட்லேயே இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு மாமியார் கிளவிக்கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டி இப்போ எங்கே வந்து நிற்கிறேன் பாரு. இந்நேரத்துக்கு நான் எப்படி இருக்க வேண்டியது? இந்நேரத்துக்கு ஆளுக்கு 3 தோசையை ஊற்றிப்புட்டு அதுக்கு ஒரு சாம்பாரை வச்சு அதையே மதியானத்துக்கு சூடு பண்ணி அதையே ராத்திரிக்கும் சூடு பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு நேரம் சோறாக்கிவிட்டு அதையே 2 நேரம் வச்சுக்கிட்டு நல்லா 3 நேரமும் நல்லா ஜாலியாக இருந்துக்கிட்டு பாத்திரத்தை மட்டும் அப்பைக்கப்போ கழுவிக்கிட்டு துணியை வாஷிங் மிஷினில் போட்டுக்கிட்டு அப்படியே எடுத்து காய போட்டுக்கிட்டு எம்புட்டு ஜாலியாக இருந்தேன். என் நேரம் என் கிரகம் என்னை சுற்றி அடிச்சிருச்சு. இன்னைக்கு தூங்க கூட விடாமல் இப்படி வேலையை வாங்கி தள்ளுறாங்க. ஐயோ, கொட்டாய் கொட்டாயா வருதே காலங்கத்தலையே. ஏமா, காலையில வந்தோடனே கொட்டாயா? நல்லா இருக்கும் பொழப்பு இன்னைக்கு. இல்லை சார், ராத்திரி வீட்டில் வேலை, அதான். யாருக்குதான் வேலை இல்லாம இருக்கு? எல்லாருக்கும் வேலையோட தான் வருது. அதுக்குன்னு இப்படி காலையிலே வா. இந்தா தூங்கி வலிஞ்சுக்கிட்டு இருக்காம இது ஃபுல்லா கணக்கு பார்க்கணும். அதுவும் இல்லாமல் கொட்டேஷன் ரெடி பண்ணணும். எல்லாம் ரெடி பண்ணி டக்குன்னு. கொட்டேஷன் ரெடி பண்ணா ரொம்ப அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கானே. இங்கே பாருங்க சார், கொட்டேஷன் பண்ணுறது என்னோட வேலை இல்லை, அது உங்களுடைய வேலை. நீங்கள் தான் சார் அதை பார்த்துக்கணும். என்னம்மா, வேலைக்கு வந்தோடனே திமிரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? நான் வெளியே போகணும், அதனால தான் இந்த வேலையை உன்னைய பார்க்க சொல்கிறேன். கரெக்டாக ஏஜி கம்பெனிக்கு ஏத்தாப்புல கொட்டேஷன் பார்த்து ரெடி பண்ணு, சரியா? இதுக்கு முன்னாடி அவங்க கம்பெனியில் எப்படியெல்லாம் கொட்டேஷன் நீ எடுத்திருக்காங்கன்னு இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. எல்லாத்தையும் படித்து பார்த்து கொட்டேஷனை போடு. புடி. ஏண்டா, என்னை பார்த்த இவனுக்கு எப்படி தெரியுது? அந்த ஆள் என்னை வேலைக்கு வச்சுருக்கானா இல்லை இவன் என்னை வேலையை வச்சுருக்கானா? என்னமோ அதை பண்ணு இதை பண்ணுன்னு இவன் வேலையை என் தலையில் கட்டிட்டு போகிறான். அப்போ அவன் வேலையை நான் செஞ்சேன்னா அப்போ என் வேலையை அவன் செய்வான். நான் என் வீட்லேயே என் மாமியார் வேலை சொன்னால் கூட செய்ய மாட்டேன். இவன் யார் என்னைய வேலை சொல்கிறதுக்கு? என் புருஷங்காரன் ஒரு வேலை சொன்னால் கூட கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்தாத்தான் நான் வேலை செய்வேன். இவன் சொன்னோடனே நான் செஞ்சிருவேனா? இவர் ஊரு சுற்றுவாரான், நாங்கள் செய்யணுமா? எங்களை பார்த்தா இழிச்ச வாய்மாய் இருக்கா? நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு டைம் இருந்தால் இவன் வேலையை பார்ப்போம். அடியே தங்கம், சொல்லுமா. சாமியார்கிட்ட கேட்டுட்டேன், என்ன சொன்ன அப்படி? அடியே, அவளுக்கு 2 பேரும் பாதுகாப்பாக தான் இருக்காளுகளாமா. ஓ அப்பா, இப்போதாம்மா போன உசுறு திரும்ப வந்துச்சு. பாதுகாப்பாக தான் இருக்காங்களா? எங்கே இருக்காங்களாம்மா? இந்த ஊருக்குள்ளேயே இல்லை வெளியில் இருக்காங்களாம்? எல்லாம் தாண்டி எல்லாம் போயிட்டாங்களாம். சரி, கையிலையும் மடியிலையும் ஒன்றும் இல்லாமல் கனம் இல்லாமல் இருக்காங்களாம். கையிலையும் மடியிலையும் ஒன்றும் இல்லாமல் கனம் இல்லாமல் ஒன்றும் புரியலையேம்மா. அவர் என்ன சொன்னாருன்னா, கையில் 10 காசு கூட இல்லாமல் 2 பேரும் இருக்காங்களாம். ஆனால் பாதுகாப்பு இடத்துல, காவல் இடத்துல இருக்காங்களாம். காவல் இடத்துல என்னன்னே ஒன்றும் புரியலையேம்மா. நம்ம கும்பிட்ற நம்ம குலதெய்வம் தான் அவங்க 2 பேர்த்தையும் காவந்து பண்ணி ஒரு இடத்துல காவலாக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிதான் என்ன ஏதுன்னு தெரியும். என்னம்மா இது, ஊருக்கு தானே போனாளுக்க, பசேரி போகிறதுக்கு இதுக்கு என்ன இருக்கு? சத்தி வாழ்ந்த சாமியார் அவர் சொல்கிறது என்றைக்கும் தப்பாக போகாது. இது எப்போதான் அவளுகளை பற்றி தகவல் கிடைக்குமாம்மா? அதுவாத ஏதோ சொன்னாரா இல்லையா? எண்ணி 24 மணி நேரத்தில் வீடு வருவாளுகன்னு சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரமா? ஆத்தாடி, அது சின்ன ஊரா அம்புட்டு பெரிய ஊரில் எந்த மூலையில் எங்கே 24 மணி நேரத்தில் எப்படி அவளுக்கு வீடு வருவாளுக? எனக்கு ஒன்றும் புரியலை. பாதகத்தி,
வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டி எங்கே போய் உட்காந்துருக்கான்னு தெரியலையே. ம் ம் இது போலீஸ் ஸ்டேஷனா இல்லை வீடா? ரெண்டும் எப்படி தூங்குதுங்க பாத்தியா? இந்தாம்மா எந்திரிக்கம்மா. எந்திரிங்கன்னு சொன்னாலும் தூங்குறத பாத்தியா? இந்த எந்திரிக்கிறீங்களா இல்லையா? இப்ப எந்திரிக்கிறீங்களா இல்ல லத்திய வச்சு இப்ப லாடம் கட்டவா? ஐயா சாமி.